எல்லோருக்கும் வணக்கம். எல்லோரையும் செங்கோ அகாடமி யூடியூப் சேனலுக்கு வரவேற்கிறோம். இந்த காணொளியில் நாம் பார்க்கவிருப்பது ஜெனரல் தமிழ் டெஸ்ட் நம்பர் 5க்கான காணொளி. ஜெனரல் தமிழ் டெஸ்ட் நம்பர் 5க்கான காணொளி. இதில் 25 வினாக்கள் விடையுடன் பார்க்க போகிறோம். நல்லா கவனிங்க. முதல் கேள்வி, தமிழர் திருநாள் என அழைக்கப்படும் விழா. தமிழர் திருநாள்னா பொங்கல். அடுத்து இரண்டாவது கேள்வி, உழவர்கள் எந்த திங்களில் விதைத்து எந்த திங்களில் அறுவடை செய்து பயனடைவர். திங்கள்னா இங்கே மாதம்னா பொருள். அப்போ இதுக்கு சரியான விடை ஆடி திங்களில் விதைத்து, ஆடி மாதத்தில் விதைத்து தை மாதத்தில் அறுவடை செய்வர். அடுத்து மூன்றாவது கேள்வி, மார்கழி மாதத்தின் இறுதி நாளில் கொண்டாடப்படுவது போகி பண்டிகை. மாடு என்ற சொல்லுக்கு பொருள், மாடுனா செல்வம். அடுத்து ஐந்தாவது கேள்வி, ஆந்திரா, கர்நாடகா, மகாராஷ்டிரா, உத்தரப்பிரதேசம் ஆகிய மாநிலங்களில் அறுவடை திருநாள் எவ்வாறு அழைக்கப்படுகிறது. ஆந்திரா, கர்நாடகா, மகாராஷ்டிரா, உத்தரப்பிரதேசம் ஆகிய மாநிலங்களில் அறுவடை திருநாள் எவ்வாறு அழைக்கப்படுகிறது. சரியான விடை மகர சங்கராந்தி. மகர சங்கராந்தி. பஞ்சாப் மாநிலத்தில் அறுவடை திருநாள் எவ்வாறு அழைக்கப்படுகிறது. இதுக்கு சரியான விடை லோரி. அடுத்து குஜராத், ராஜஸ்தான் மாநிலங்களில் அறுவடை திருநாள் எவ்வாறு அழைக்கப்படுகிறது. உத்தராயன். உத்தராயன். அடுத்து எட்டாவது கேள்வி, கயல் எந்த ஊரில் உள்ள கோவிலை பற்றி கனவு கண்டாள். மாமல்லபுரம். அடுத்து கோவில் போலவும் தேர் போலவும் காட்சியளிக்கும் கடற்கரை கோவில் அமைந்துள்ள இடம். கோவில் போலவும் தேர் போலவும் காட்சியளிக்கும் கடற்கரை கோவில் அமைந்துள்ள இடம் மகாபலிபுரம். ரதம் அதாவது தேர் போன்ற வடிவத்தில் உள்ளதால் இதனை டேஸ் கோவில் என்று அழைப்பர். ரதக்கோவில். ஐந்து ரதங்கள் உள்ளதால் இவ்விடத்திற்கு டேஸ் கோவில் என்று பெயர். ஐந்து ரதங்கள் உள்ளதால் இவ்விடத்திற்கு டேஸ் கோவில் என்று பெயர். பஞ்சபாண்டவர் கோவில். பஞ்சபாண்டவர் கோவில். அடுத்து முதலாம் நரசிம்மவர்மன் எந்த நூற்றாண்டை சேர்ந்தவர். முதலாம் நரசிம்மவர்மன் எந்த நூற்றாண்டை சேர்ந்தவர். 7ஆம் நூற்றாண்டு. 7ஆம் நூற்றாண்டு. மாமல்லபுரத்தில் காண வேண்டிய இடங்களில் தவறானவற்றை குறிப்பிடுக. மலைக்கோட்டை. ஏன்னா மலைக்கோட்டை எங்கே இருக்குது? திருச்சி. திருச்சியில் வேறு என்ன இருக்குது? ஸ்ரீரங்கம், சமயபுரம், இதெல்லாம். அதே மாதிரி கல்லணை, இதுவும் திருச்சியில் தான் இருக்குது. இதெல்லாம் ஞாபகம் வச்சுங்க. மாமல்லபுரத்தில் உள்ள சிற்பப்பணி யாருடைய காலத்தில் தொடங்கியது. மகேந்திரவர்மன். மகேந்திரவர்மன். மாமல்லபுரம் கோவிலில் உடல் மெலிந்து எலும்புகளும் நரம்புகளும் வெளியே தெரிவது போல அழகாக செதுக்கப்பட்டு உள்ள சிற்பம் யாருடையது. அர்ஜுனன் தபசு. அதான் அர்ஜுனனுடையது. அர்ஜுனன் தபசுன்னு சொல்லுவாங்க. அடுத்து 16வது கேள்வி, மான் தன் காலை தூக்கி முகவாயை சொரிந்து கொள்வது போன்ற சிற்பம் எங்கு உள்ளது. மான் தன் காலை தூக்கி முகவாயை சொரிந்து கொள்வது போன்ற சிற்பம் எங்கு உள்ளது. மாமல்லபுரம். அடுத்து தமிழகத்தின் மிகப்பெரிய சிற்பக்கலை கூடம் உள்ள இடம். தமிழகத்தின்
மிகப்பெரிய சிற்பக்கலை கூடம் உள்ள இடம் மாமல்லபுரம். அடுத்து மாமல்லபுரம் கோவிலுக்கு மகேந்திரவர்ம பல்லவ மன்னன் யாருடைய பெயரை வைத்தார்? மாமல்லபுரம் கோவிலுக்கு மகேந்திரவர்ம பல்லவ மன்னன் யாருடைய பெயரை வைத்தார்? முதலாம் நரசிம்மவர்மன். அடுத்து உச்சரிப்பில் சிறிதளவு மட்டுமே வேறுபாடு உள்ள ஒலிகளை டேஸ் என்கிறோம்? மயங்கொலிகள். மயங்கொலி எழுத்துகள் எத்தனை? 8. மேல் அன்னத்தில் மையப்பகுதியை உரசுவதால் டேஸ் தோன்றுகிறது? ரகரம். அமிழ்தமே ஆனாலும் விருந்தினர் இருக்கும்போது தான் மட்டும் உண்பது விரும்பத்தக்கது அன்று என திருவள்ளுவர் குறிப்பிடுகிறார். அடுத்து மோந்து பார்த்தால் டேஸ் மலர் வாடிவிடும்? அனிச்சம் மலர். திருவள்ளுவர் அனிச்சம் மலரை யாருடன் ஒப்பிடுகிறார்? விருந்தினருடன். அடுத்தவர் பொருளை களவாடலாம் என டேஸால் நினைப்பது கூட தீமை என்கிறார் வள்ளுவர். அடுத்தவர் பொருளை களவாடலாம் என உள்ளத்தால் நினைப்பது கூட தீமை என்கிறார் திருவள்ளுவர். இதுவரைக்கும் நாம் இந்த காணொளி வாயிலாக பார்த்தது ஜென்ரல் தமிழ் டெஸ்ட் நம்பர் 5க்கான காணொளி 25 வினாக்கள் பார்த்தோம். ஒரு சிலர் கொஸ்டினை இன்க்ரீஸ் பண்ணேன்னு சொல்லியிருந்தீங்க. ஆனால் 25 கொஸ்டின் ஒவ்வொரு நாளும் படிச்சிங்கன்னா உங்களுக்கு ஞாபகம் இருக்கும். அட்லீஸ்ட் ஒரு டைமுக்கு 2 டைம் ரிப்பீட் பண்ணி பார்த்துக்குங்க. தினமும் 25 கொஸ்டின் படிச்சுட்டே வாங்க. அப்போ உங்களுக்கு ஒரு 10 நாள் ஆகும்போது அது 250 கொஸ்டின் ஆயிரும். அதனால் அதிகமான கொஸ்டின்ஸ் நாம் பார்க்க வேண்டாம். தினந்தோறும் ஒரு வீடியோவும், அதாவது ஒரு வீடியோவுக்கு 25 வினாக்கள் அல்லது 40 50 அந்த மாதிரி, அதுக்கு மேலே பார்க்க வேண்டாம். ஏன்னா சில பேர் சீக்கிரமாக படிச்சுக்குவீங்க, சில பேர் டெய்லி அவங்க படிக்கணும். அதனால் நம்ம சேனலில் எப்பயுமே குறைவான கொஸ்டின்ஸ் தான் இடம்பெறும். அதனால் தொடர்ந்து பாருங்கள், தொடர்ந்து வாட்ச் பண்ணுங்கள். எங்கே நம்ம கொடுக்குற கொஸ்டின்ஸை மொத்தமாகவே பார்த்திங்கன்னா ஒரு 200 பேர் 250 பேர் தான் பார்க்குறீங்க. அட்லீஸ்ட் ஒரு 1000 பேர் ஒரு 2000 பேர் வியூஸ் வந்துச்சுன்னா நம்ம அடுத்தடுத்து ரெகுலராக வீடியோஸ் போட்டேக்கலாம். ஆனால் நீங்கள் நம்ம சேனலுக்கு ஆதரவே கொடுக்க மாட்டேங்கிறீங்க. பரவாயில்ல, இருந்த போதிலும் நான் நம்ம சேனலில் ரெகுலராக பார்க்குறவங்களுக்கு நம்ம வீடியோஸ் வந்து கொண்டே இருக்கும். அதனால் நம்ம செங்கோ அகாடமி வாயிலாக ஜென்ரல் தமிழ் டெஸ்ட் நம்பர் 5க்கான காணொளியை பார்த்தமைக்கு நன்றி. தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள் நம்ம செங்கோ அகாடமி யூடியூப் சேனலுக்கு. நன்றி, வணக்கம்.